வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நாமும் நடிகர்களே. கதைக்குள்ள போலாமா? ஆபீஸின் உள்ளே நுழைந்த பானு கையெழுத்து போட்டுவிட்டு தனது சீட்டிற்கு செல்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் தாமு வந்து நின்றான். என்ன தாமு, காலையில கையில ஃபைலோட வந்து நின்னுட்டீங்க? அட நீங்க வேற மேடம், நேத்துலாம் அந்த கோபாலன் சார் ஒரே டென்ஷன், உங்களை திட்டி தீர்த்துட்டாரு. எதுக்கு? எதுக்கா? முந்தா நேத்து நீங்க அனுப்ப வேண்டிய ஃபைல் எல்லாம் அப்படியே நிக்குது. இதுல நீங்க வேற நேத்து லீவ் போட்டுட்டீங்க. நேத்து மேலிடத்துல இருந்து அவருக்கு ஒரே சராமரியா டோஸ் விட ஆளு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. பானுவின் முகம் டக்குன மாறியது. அடடா, அப்படியா? சரி, நான் போய் பாக்குறேன் என்று எழுந்து கொண்டாள். ஆமா மேடம், நீங்க போய் ஒரு அட்னஸை போட்டுடுங்க, இல்லைன்னா மனுஷன் ரொம்ப கடுப்பாகிடுவாரு என்று ஃபைலை டேபிளில் வைத்து விட்டு வெளியே சென்றான். பானு அமைதியாக கோபாலன் அறைக்கு சென்று கதவை தட்ட, மே ஐ கமின் சார் என்று குரல் கொடுத்தாள். அவள் குரலை கேட்டு கோபாலன் கடுப்பானாலும் அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் எஸ் கமின் மேடம் என்றார். பானு உள்ளே வந்து அமைதியாக நின்றாள். என்ன மேடம், நேத்து திடீர்னு லீவ் போட்டுட்டீங்க? அந்த ஃபைல் எல்லாம். சார் சாரி சார், நேத்து திடீர்னு ஒரே தலைவலி, லேசா ஃபீவர் கூட, அதுதான் லீவ் போட வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு சிஎல் இருக்கே சார். ஆமா, மூஞ்ச பார்த்தா உடம்பு முடியாமலா இருக்கு. நல்லா மேக்கப்பை போட்டு அப்பிக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னு என்னமா போய் சொல்லுது பொம்பளை. ஆனாலும் லீவு அவங்களோட தான் போயிடுச்சு, நாம ஒன்னும் சொல்ல முடியாது. எல்லாம் என் தலையெழுத்து என்று மனதிற்குள் சலித்து கொண்டு, சரி மேடம், அந்த ஃபைலை சீக்கிரமா பார்த்து அனுப்புங்க, மேல இருந்து ஒரே ப்ரெஷர் என்று ஃபைலை பார்க்க ஆரம்பித்தார். ஓகே சார், இன்னைக்கு எல்லாம் முடிச்சு கொடுத்துறேன் சார் என்று கூறிவிட்டு கடகடவென வெளியே சென்றாள். என்னடி பானு, நேத்து லீவை போட்டுட்டு எங்க ஊரை சுத்த போயிருந்தீங்க என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் மாதவி. ஏய், எப்படிடி கண்டுபிடிச்ச? உன் முகத்தை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியா தெரியுது. நீ மற்றவங்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது என்று சிரித்தாள். ஏய், நீ சொல்றது சரிதான்டி. நேத்து நாங்க ஃபேமிலியோட படத்துக்கு போயிருந்தோம். பசங்களுக்கு லீவ் இல்ல, எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்லி ஒரே தொந்தரவு. ஞாயிற்றுக்கிழமை போலன்னா அவருக்கு ஆபீஸ் வச்சுட்டாங்க. நேத்து அந்த லீவை கொடுத்தாங்க. அதுதான் பசங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் போயிட்டு வந்துட்டோம். என்ன பண்றது, எல்லாரையும் சமாளிச்சு தானே ஆகணும் என்று சிரித்தாள். அது சரி, அந்த கோபாலன் சார் நேத்துலாம் உன்னை அப்படி திட்டிட்டு இருந்தாரு. இன்னைக்கு உன்னை ஒன்னும் சொல்லலையா? என்னடி சொல்ல முடியும், எனக்கு தான் சிக் லீவ் இருக்குல்ல. அது சரி, அந்த தைரியம் தாண்டி உனக்கு. ஆனாலும் எப்படிதான் எல்லா பிரச்சனையும் ஈஸியா சமாளிச்சிறியோ தெரியல. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் மாதவி. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடி என்று பானு கூறிக்கொண்டிருக்க, ஏன் மேடம், இன்னும் இங்க தான் இருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தார் கோபாலன். தோ சார், மாதவி ஏதோ டவுட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் என்று மாதவியை பார்த்து லேசாக கண்ணடித்து சிரித்து விட்டு கடகடவென தனது சீட்டிற்கு சென்றாள். மாதவியும் சிறியதாக புன்னகை செய்து கொண்டே தனது இடத்திற்கு சென்றாள். அன்று மாலை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டே டிஃபனை செய்து கொண்டிருந்த பானு காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறக்க, தீபக்கை பார்த்ததும் முகம் மலர்ந்து அவனிடம் இருந்த பேக்கை வாங்கி கொண்டாள். ஐ அப்பா என்று பிள்ளைகள் ஓடி வர, ஏய் குட்டீஸ், என்ன பண்றீங்க என்றவர்களை வாரி அணைத்தான். ஹோம்ஒர்க் செய்யறோம்பா. அப்படியா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம், அம்மா வரும்போது கேக்கு வாங்கி வந்தாங்க. அப்படியா, சரி சரி, போய் படிங்க, அப்பாவுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு என்று சோஃபாவில் சாய்ந்தான். ஓகேப்பா என்று பிள்ளைகள் உள்ளே ஓட இதற்குள் தண்ணீருடன் வந்த பானு, என்னங்க, என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டு, அதுவும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் அமர்ந்தாள். ஒன்னும் இல்லம்மா, வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது என்று கூறிக்கொண்டு அவளிடம் இருந்து தண்ணீரை வாங்கினான். ஏங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்களா என்று அவனை சந்தேகமாக பார்த்தாள். கண்டுபிடிச்சிட்டியா என அவன் அசடு வழிய, அதுதான் குப்புன்னு இங்க வீசுதே, அதை குடிக்காதீங்கன்னு சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே அவன் டையை கழட்டினாள். அது வந்து பானு, இன்னைக்கு நம்ம சேகரோட வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்காக ஹோட்டல்ல சின்னதா ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருந்தான். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் குடிக்கும்போது நான் மட்டும் எப்படி தனியா உட்கார்றது, அதுதான் லேசா. அது கூட அவங்களுக்காகத்தான். நான் அப்பவே சேகர்கிட்ட சொல்லிட்டேன், என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பிடிக்காது, உனக்காக ஒரே ஒரு பெக்கு மட்டும் சாப்பிட்றேன்னு. ஆஹா,
ஒரே ஒரு பெக்கு தான் இப்படி தெருமணம் வரைக்கும் நாத்தடிக்குதா? ஏங்க, நம்ம பசங்க இருக்காங்க, அதுவும் ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க. நாளைக்கு அதுங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதும் நீங்க இப்படி பண்ணா உங்களை மதிப்பாங்களா? சொல்லுங்க என்றவனை உற்று பார்த்தாள். ஏய் டார்லிங், நான் என்ன தினமுமா குடிச்சிட்டு வரேன்? எப்பயாவது ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இப்படி பார்ட்டி அது இதுன்னு வரும்போது குடிச்சு ஆக வேண்டியதா சூழ்நிலை ஏற்படுது. நான் என்ன செய்யறது? என் வேலை அந்த மாதிரி என்று அவள் கன்னத்தை ஆசையாக கிள்ளினான். ஆ, எல்லாத்துக்கும் எதனா சொல்லுங்க. சரி வாங்க சாப்பிடலாம் என்று எழுந்து கொண்டாள். மறுநாள் காலை அனைவருக்கும் டிஃபனை பரிமாறிக் கொண்டிருந்தாள் பானு. பிள்ளைகளுடன் பேசிக் கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்த தீபக், நீயும் சாப்பிடேன் பானு என்றான். நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பாடை கட்டிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்று அவளுக்கு பரிமாறி கொண்டிருந்தாள். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு பானு, எவ்வளவு வேலை செய்யற என்று தீபக் பரிதாபமாக அவளை பார்க்க அவனை திரும்பி பார்த்தவள் அமைதியாக சிரித்து கொண்டிருந்தாள். பானு, உனக்கு ஹரியர் பணம் வரும்னு சொல்லிட்டு இருந்தியே, வந்துருச்சா? ஆமாங்க, நேத்தே வந்துருச்சு. அப்படியா? எங்கம்மா அந்த பணம் என்கிட்ட கொடுக்கவே இல்லை, மறந்துட்டியா? சரி சரி, போய் எடுத்துட்டு வா. அது வந்துங்க, நேத்து என் ஃப்ரெண்டு ரோகிணிக்கு கொடுத்துட்டேங்க. அத. என்னது, ரோகிணிக்கு கொடுத்துட்டியா? எதுக்கு? அவங்க ஹஸ்பண்டுக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா பித்தப்பையில கல் இருக்கு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். நேத்து எனக்கு போன் போட்டா, கையில இருக்கிற பணம் வேற பத்தல, என்ன செய்யறதுன்னு புரியலன்னு ஒரே அழுக. அப்புறம் நான் தான், கவலைப்படாத, நான் கொடுக்குறேன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே அவரையும் பார்த்துட்டு வந்தாங்க. பாவம் மனுஷன், எப்படி ஆயிட்டார் தெரியுமா? தீபக்கின் முகம் மாறியது. அப்படியா? சரி விடு, என்ன செய்யறது. ஆமா, அவங்க பணத்தை எப்ப கொடுப்பாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? என்னங்க நீங்க, அவளே ஒரே அவஸ்தையில இருக்கா, இந்த நேரத்துக்கு நான் போய் எப்படி அதை பத்தி கேக்குறது? அதுதான் பேசாம வந்துட்டேன். அதுவும் சரிதான், ஆனா என்று ஏதோ யோசித்தவன், சரிம்மா நான் கிளம்புறேன் என்று எழுந்து சென்றான். அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் பானு. அன்று ஆபீஸில் இருந்து புறப்பட்ட பானு பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வர மாதவி தனது சீட்டில் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்து அவளிடம் சென்றாள். அவள் வந்ததை கூட அறியாத மாதவி ஏதோ யோசனையோட வந்திருக்க பட்டன டேபிளில் அடித்தாள் பானு. டக்கன தலையை நிமிர்த்தி பார்த்தவள், ஏய் நீயா, எப்ப வந்த என்று பரபரப்பாக கேட்டாள். அது சரி, ஆமா இது ஆபீஸ், அதாவது நினப்பு இருக்கா? எல்லாரும் கிளம்பி போயாச்சு, நீ மட்டும் என்னத்த அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற? வீட்டுக்கு போற ஐடியா இல்லையா என்று சிரித்தாள் பானு. கிளம்பனோடி என்று பேக் எடுத்துக்கொண்டு மெதுவாக எழுந்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த பானு, என்னடி நானும் காலையிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற? கேட்டாலும் ஒன்னும் சரியா பதில் சொல்ல மாட்டேன்ற, என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல பானு என்று தலையை குனிந்து கொண்டே கூறினாள். அவளை சந்தேகத்தோடு பார்த்த பானு, நீ சொல்ற ஒன்னும் இல்லைன்றதுலயே ஏதோ இருக்குன்னு அப்பட்டமா தெரியுது, உண்மைய சொல்லு, என்ன பிரச்சனை? பானு என்று அவள் நிமிர்ந்து பார்த்து அழ ஆரம்பித்தாள் மாதவி. பானு அவளை அதிர்ந்து பார்த்தாள். அரை மணி நேரத்தில் இருவரும் அந்த ஆபீஸின் எதிரில் இருந்த நடேசன் பார்க்கில் அமர்ந்து கொண்டிருக்க, கையில் இருந்த சுண்டல் பொட்டலத்தில் இருந்த சுண்டல் காலியாகும் வரை அமைதியாக இருந்தனர். பின்னர் பேப்பரை வீசி எறிந்த பானு, இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு என்று அவளை உற்று பார்த்தாள். பேக்கில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடித்த மாதவி, வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும்போது நான் என்னத்தன்னு சொல்றது என்று பெருமூச்சு விட்டாள். என்னடி இப்பதான் சின்ன வயசு, அதுக்குள்ள ஆண்டு அனுபவிச்ச கழுவி போல பேசுற என்று அவள் கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி தண்ணீர் குடித்தாள். ஆமா, பிரச்சனைக்கும் வயசுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? அப்படி என்ன மாதவி உனக்கு பிரச்சனை? எல்லாம் எங்க வீட்டுல இருக்காங்களே, அவங்க பண்றதுதான். யார சொல்ற? உங்க வீட்டுக்காரரியா? அவர் மட்டும் இல்ல, எங்க மாமியாரு மாமனாரு எல்லாரும் தான். காலையில எழுந்து வீட்டுல நான் தாண்டி எல்லா வேலையும் செய்யறேன். அப்படி இருந்தோம் எங்க மாமியாரு என்ன எதனா சொல்லிக்கிட்டே இருக்கும். எங்க மாமனாரு அதுக்கும் மேல, இவங்க சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டா அவங்கள நான் பார்த்து பார்த்து கவனிச்சு அனுப்பணுமா. எனக்கே ஆபீஸ்ல வேலை பெண்டு நிமிருது. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள அக்காடான்னு ஆகிடும். திரும்பவும் வீட்டுல நைட்டு டிஃபனு செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு பாதி தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கிற பசங்களை எழுப்பி அவங்களுக்கும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு எல்லாம் ஏற கட்டிட்டு படுக்கவே நடுராத்திரி ஆகிடும்.
இதுல சொந்தக்காரங்க வந்தா அவங்கள வேற கவனிக்கணுமா. என்னால சமாளிக்க முடியல. இவங்க தானே வீட்டுக்கு பெரியவங்க, இவங்களுக்கு தானே என்னை பத்தின அக்கறை இருக்கணும். நான் படுற அவஸ்தையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, இவங்க தானே அவங்க சொந்தக்காரங்க கிட்ட எதுனா பக்குவமா சொல்லணும். ஆனா இவங்க என்னையே தப்பா பேசுறாங்க. நான் யாரையும் கிட்ட சேர்த்துக்காம ஒட்டாம இருக்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்னை எப்படிலாம் பேசுறாங்க தெரியுமா? எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனா வந்தா அவமானமா இருக்கு. உங்க வீட்டுக்கார் எதுவும் கேட்டுக்க மாட்டாரா? கேட்டுப்பாரு. அவரு சுத்தம். அவருக்கு நான் கொண்டு வர சம்பள பணம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். மற்றபடி நான் எக்கெடுக்கிட்டு போனாலும் அவருக்கு கவலை இல்லை. என்னை யார் எது சொன்னாலும் அக்கறை இல்லை. அந்த பணத்தை கொண்டு போய் கிளப்ல சீட்டாட்டத்துல விட்டுட்டு அது தீர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் என் ஞாபகமே வரும். இந்த பிரச்சனை எனக்கு நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதுக்கு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னடி? பேசாம விவாகரத்து பண்ணிடலான்னு இருக்கிறேன். என் பிள்ளைங்க கூட நிம்மதியா நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்லயே வாழ்ந்துட்டு போயிடுறேன் என்று விம்மினாள். பானு கலகலவென சிரித்தாள். ஏய், என்னடி? நான் என் வேதனையை சொல்லிட்டு இருந்தா நீ அதை காமெடின்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கியா என்றவளை கோபத்தோடு பார்த்தாள் மாதவி. சாரிடி, ஆனா என்ன செய்யறது, குழந்தை போல நீ பேசுறத பார்த்து சிரிப்பு தான் வருது. என்னடி சொல்ற? நான் குழந்தை போல பேசுறேனா? பின்ன சின்ன பசங்க தான் எதுனா அவங்க கேட்டு கொடுக்கலன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டூ விட்டுக்கிட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீயும் அது போலதான் செய்ய போறேன்னு சொல்ற. பானு, சரி சரி, கோவப்படாத. மாதவி, இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்காகலாம் நாம டென்ஷன் ஆகக்கூடாது. இதோ பாரு பானு, எனக்கு உன்னை போல சந்தோஷமான வாழ்க்கை அமையல. நான் உன்னை போல அதிர்ஷ்டம் செய்யல. அதனாலதான் என் வேதனை உனக்கு தெரியல. ஏய், இதோ பாரு, இங்க அதிர்ஷ்டம் அது இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாருக்கும் இங்க இந்த மாதிரி பிரச்சனைன்றது எழுதப்படாத சட்டம். அதை நாம தான் புத்திசாலித்தனமா கையாளணும். அப்படி கையாளறவங்க சந்தோஷமா என்னை போல வாழறாங்க. அதை பார்த்து உன்னை போல ஆளுங்க அதிர்ஷ்டம்னு சொல்றீங்க. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அடியே மாதவி, பிரச்சனைன்றது எனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நம்ம யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அது எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு. அது போலதான் எனக்கும் நிறைய பிரச்சனைங்க இருக்கு. ஆனா நான் அதை ஈஸியா கொண்டு போயிடுவேன். அதுக்கு கையில ஒரு ஆயுதம் இருக்கு. அப்படியா? என்ன ஆயுதம் அது? நடிப்பு என்ற ஆயுதம் தான். என்னடி சொல்ற? இதோ பாரு மாதவி, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, நாம விரும்பியோ விரும்பாமலோ இந்த சம்சாரம் என்ற கடல்ல மாட்டிக்கிறோம். அதுல சொந்தங்க பந்தங்க என்ற பல திமிங்கலங்களை நம்ம சமாளிச்சுதான் நீந்தி ஆகணும். அப்படி அவங்க கிட்ட மாட்டாம அவங்கள ஏமாத்துறதுன்றதெல்லாம் நம்ம சாமர்த்தியம். இங்க யாரும் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி இருக்கவும் முடியாது. எல்லாருமே ஒரு விதத்துல நடிக்க தான் செய்யறாங்க. அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை நிம்மதியா போகும். அதை விட்டுட்டு நம்ம கருத்தை நம்ம பகிரங்கமா எடுத்து வச்சா இங்க யாரும் நம்ம கூட பழகவே மாட்டாங்க. முகம் கொடுத்து பேசிக்கவும் மாட்டாங்க. இது வெளியில பழகிறவங்க கிட்ட சாத்தியப்படலாம், பரவாயில்ல. ஆனா வீட்டுல இப்படி இருந்தா எப்படி? அந்த வாழ்க்கை சுமூகமாவா இருக்கும்? அப்படிதான் நீயும் வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆனா நான் அப்படி இல்லை. உனக்கு தெரியுமா, எங்க வீட்டுக்காரருக்கு சீட்டாடுறது அப்பப்ப பிடிக்கிற பழக்கமும் இருக்கு. ஆனா நான் அதை அவ்வளவா கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப கண்டிச்சு அவங்கள மிரட்டி சண்டை போட்டோன்னு வெயி, அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். இப்ப கொஞ்சமா குடிக்கிறவங்க அப்புறம் தைரியமா நல்லா மூக்க மட்டும் குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக இதை அப்படியே விட முடியுமா? இல்ல மாதவி, இங்கதான் நீ கவனிக்கணும். அவருக்கு குடிக்க காசு இருந்தா தானே குடிக்கணும்ன்ற எண்ணம் வரும், சீட்டாடணும் என்ற எண்ணம் வரும். அது இல்லைன்னா அது எப்படி? அவர் வாங்குற சம்பளம் இருக்கே, அதுல குடிக்க மாட்டாரா? மாட்டாரு. ஏன்னா அவரோட பேர்ல தான் லோனை போட்டு நாங்க வீடு வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட் வேலையில இருக்கிற என்ன லோனை போட சொல்லி அவர் எவ்வளவோ தொந்தரவு பண்ணாலும் நான் கேட்காம அவரை பேசிய வழக்கி கொண்டு வந்துட்டு லோன் போட வச்சுட்டேன். இப்ப மாசமானா அவரோட சம்பளம் பூரா லோனுக்கே சரியா போயிடும். மிச்சம் இருந்தா அதுவும் பெட்ரோலுக்கு அதுக்கு இதுக்குன்னு சரியா போயிடும். சரி, உன்கிட்ட பணம் கேட்டா அதுக்கும் நான் தயாரா தான் இருப்பேன். வீட்டு செலவு, பசங்க ஃபீஸு, அங்க இங்கன்னு வெளியில போற வர எல்லா செலவும் என் சம்பளத்துல தானே கணக்கு கட்டிடுவேன். அது மட்டும் இல்ல, ஊர்ல இருந்து எங்க மாமியார் வந்தா அவங்களுக்கு நான் தான் எல்லாம் செஞ்சு அனுப்புவேன். அதனால அவரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாரு. ஆனா எனக்கு போனஸ் அரியர்ஸ் பணம் வந்தா அதை கேட்பாரு.
ஆனா நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சென்டிமெண்டா பேசி அவர்கிட்ட போய் சொல்லி நம்ப வச்சுடுவேன். நான் அவரை எதுவும் கண்டிச்சு கேட்டுக்காததால அவரும் என்கிட்ட எதுவும் கராரா கேட்க மாட்டாரு. அந்த பணத்துல எதனா நகையை வாங்கி பத்திரமா வச்சிடுவேன். ஏன்னா எங்களுக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. இப்படி பொறுப்பில்லாத ஆளை நம்பிக்கிட்டு இருந்தா அவங்கள கரை சேர்க்கறது எப்படி? அது மட்டும் இல்ல, ஊர்ல இருந்து எங்க நாத்தனாருங்க யாராவது வந்தா நான் தான் அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்கிறது போல கவனிச்சுப்பேன். என் சம்பளத்துல இருந்து நானே அவங்களுக்கு எல்லாம் செய்யறதால அவங்களும் என் மேல ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் நடந்துப்பாங்க. அவங்க அண்ணன் கிட்ட எதுவும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னால வேலை சமாளிக்க முடியலன்னா எங்க மாமியாரை வர சொல்லி நானே போன் போடுவேன். எல்லாரும் வந்திருக்காங்க, நீங்களும் வாங்க அத்தை, கும்பலா ஒத்துமையா இருப்போன்னு சொல்லி கூப்பிடுவேன். அவங்களும் நம்ம மருமக அக்கறையா கூப்பிடறாளேன்னு ஓடி வந்துருவாங்க. அவங்க வந்தா பாதி வேலைய அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்க பொண்ணுங்களையும் மிரட்டி அன்னைக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி அவங்கள நைஸ் பண்ணிடுவேன். எங்க வீட்டுக்காரரும் சரி எல்லாம் வழியும் பொறுப்பா பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டு ஆளுங்க கிட்டயும் சகஜமா இருக்காளேன்னு ஒன்னும் சொல்ல முடியாம அமைதியா போயிடுவாரு. என்கிட்ட காசும் கேட்க மாட்டாரு. இருக்கிற பணத்தை வச்சு எத்தனை நாளைக்கு குடிக்க முடியும்? ஓசில வாங்கி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸு எத்தனை நாளைக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க சொல்லு? இப்படி தாண்டி நம்ம வாழ்க்கைய சுமூகமா எடுத்துட்டு போயிடணும். அதை விட்டுட்டு நீ அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தனியா போயிட்டா பாக்குறவங்க உன்னதான் தப்பா சொல்லுவாங்க. ஒரு மாமனார் மாமியார கவனிச்சுக்க முடியாம புருஷனை மதிக்காம பசங்களை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா இவெல்லாம் ஒரு பொம்பளையான்னு பேசுவாங்க. இதனால பாவம் உங்க அம்மா அப்பாக்கு தான் அவமானம். நாளைக்கு உன் குழந்தைங்க எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்க வேண்டாமா? அம்மாக்காரி விவாகரத்து பண்ணவ பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோன்னு நாக்குல நரம்பு இல்லாம பேசிடும் இந்த சமுதாயம். நீ சொல்றதும் சரிதாண்டி. எங்க நடிப்புக்கு இருக்கிற மரியாதை உண்மைக்கு இல்லதான் என்றாள் மாதவி பெருமூச்சு விட்டு கொண்டு. ஆமாண்டி, இதோ பாரு, நான் அன்னைக்கு லீவ் போட்டதால அந்த கோபாலன் சார் அப்படி என்ன திட்டி இருக்காரு. ஆனா என்ன நேர்ல பார்த்து ஒன்னும் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு லீவ் இருக்கு. அதனால பல்ல கடிச்சுக்கிட்டு என்கிட்ட சாதாரணமா பேசுறாரு. இப்படிதான் எல்லாருமே சூழ்நிலைக்கு ஏத்தா போல நடந்துக்குவாங்க. அப்படி போனாதான் நாமளும் நிம்மதியா வாழ முடியும். அதனால நீயும் அப்படியே புத்திசாலித்தனமா வாழ பழகு. அப்புறம் நீயும் அதிர்ஷ்டக்காரிதான் என்று சிரித்தாள். சரிடி, நீ சொல்றதும் சரிதான். இந்த சூட்சுமம் தெரியாம நான் இத்தனை நாள் பாறாங்கல்ல தலைய முட்டிக்கிட்டது போல எங்க வீட்டு ஆளுங்க கிட்ட முட்டிட்டு இருந்தேன். சரி வா போலாம், நேரம் ஆகுது என்று எழுந்து கொண்டாள். அன்று மாலை பானு வீட்டிற்கு செல்ல தீபக் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருந்தான். ஏங்க என்னாச்சு? எதுக்கு இப்படி டல்லா இருக்கீங்க என்று அவன் நெற்றியில் அன்போடு கையை வைத்தாள். பானு, இந்த தீபாவளிக்கு என் தங்கச்சிங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பானு வலுக்கட்டாயமாக பதட்டத்தை வரவழைத்து கொண்டு, ஏங்க அவங்க வருவாங்கன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? எப்படி சொல்றாங்க? எப்ப சொன்னாங்க? இருங்க இப்பவே நான் அவங்களுக்கு போனை போடுறேன் என்று போனை எடுத்தாள். இருமா, அவங்களுக்கு எதனா வேலை இருக்கும், நாம எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அட விடுங்க, அவங்களுக்காக நான் புடவெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். வீட்டுல பலகாரம் செய்ய சாமான்லாம் கூட வாங்கியிருக்கேன். அத்தைய வேற வர சொல்லி போன மாசமே சொல்லிட்டேன். இப்ப இப்படி சொன்னா எப்படி என்று போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். ஆமா, இவ ஒருத்தி. அதுங்களே இந்த வாட்டி வரலன்னதும் சரி அவங்களுக்கு செலவு செய்யற பணத்தை இவகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு இருந்தா இவளே அவங்கள கூப்பிட்டு நம்ம காப்பு வைக்கிறா என்று சலித்து கொண்டான். சற்று நேரத்தில் தீபக்கின் செல்போன் ஒலிக்க, என்ன அம்மா கூப்பிடுறாங்க என்று போன் எடுத்தான். ஏய் தீபக்கு, நான் ராத்திரி ஊருக்கு கிளம்புறேன்டா. நாளைக்கு காலையில வந்துடுவேன், பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு. என்னம்மா வரலன்னு சொன்னீங்க? ஆமாண்டா, ஆனா பானு இப்போ போனை போட்டு ஒரே அமக்கலம் பண்றா. உன் தங்கச்சிங்களும் வரேன்னு சொல்லிட்டாளுங்களாம். ஆனாலும் என் மருமக போல ஒரு பொண்ணை எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் பாசமா கூப்பிடும் போது நாங்க வராம இருந்தா எப்படிடா? அதுதான் கிளம்பிட்டு இருக்கேன் என்று போனை வைத்தாள். சிரித்து கொண்டே உள்ளே வந்து கொண்டிருந்த பானுவை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தான் தீபக். இத்துடன் நாமும் நடிகர்களே கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனி பிள்ளைருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.